ஹரிக்கும் ஹரனுக்கும் நடக்கும் யுத்தத்தில் பிரபஞ்சமே அழிந்து விடுமே. வாருங்கள், உடனடியாக சென்று இந்த பேரழிவை தடுத்து நிறுத்துவோம். வாருங்கள். மகாதேவா, பிடிவாதத்தை துறங்கள். இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள். தங்களது இந்த யுத்தம் மகா பிரளயத்தை ஏற்படுத்த போகிறது. இப்பிரபஞ்சமே அழியும் நிலையில் உள்ளது. மகாதேவா, நாராயணா, யுத்தத்தை நிறுத்துங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இத்தகைய சக்தி கொண்ட ஒரு பாலகனா? இவன் யார் குருதேவா? அதை நானும் அறியேன் அசுரமாதா. ஆனால் இதற்கு முன்பாக நான் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே இது போன்ற சக்தியை வேறு எவரிடமும் கண்டதில்லை. அந்தகாசுரா, பிரம்மதேவரின் கண்களை நீ மூடியது நீ செய்த முதல் குற்றமாகும். கஜாசுரன் மற்றும் அவர் அன்னையின் கண்களை மூடியது நீ செய்த இரண்டாம் குற்றம். பிரபஞ்சத்தில் இருள் சூழ வைக்க வேண்டும் என்று எண்ணுவது நீ செய்த மூன்றாம் குற்றம். இன்று நீ செய்த அனைத்து குற்றத்திற்கும் தண்டனை வழங்குவேன், தண்டனை வழங்குவேன், தண்டனை வழங்குவேன். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இருளை போக்கி உண்மையின் பிரகாசமான ஒளியை பரப்புவேன், உண்மையின் பிரகாசமான ஒளியை பரப்புவேன். மதிகெட்ட பாலகனே, அந்த பிரம்மதேவர் எனக்கு அளித்த வரத்தை பற்றி அறிவாயா? தீய எண்ணத்துடன் நான் என் அன்னையை காணாத வரையில் என்னை எவராலும் அழிக்க இயலாது. எந்த ஒரு சக்தியும் என்னை சீண்டக்கூட முடியாது. எந்த ஒரு மகனும் தன் அன்னையை தீய எண்ணத்தோடு பார்க்கவே மாட்டான். அப்படி என்றால் நான் அமரனானே, அமரன், அமரனானே, அமரன், அமரனானே, அமரன். நான் அதை அறிவேன். ஆனால் பூமி, எனது அன்னை பிரபஞ்சத்தின் பாரத்தை சுமப்பவர்கள். அவர்களது மைந்தன் தன் கடமையின் பாரத்திலிருந்து என்றுமே பின்வாங்க மாட்டான். இருள் மட்டுமே சூழ்ந்திருக்கும் இவ்வையகத்தில் பிரகாசத்தை கொண்டு வர எதை இழக்க வேண்டுமாயினும் சரி, அதை இழக்க தயார். ஆகையால் என்னுடன் வந்து யுத்தம் புரி. இவ்வாறு வார்த்தை ஜாலங்கள் வேண்டாம். உனது விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். மதிகெட்ட பாலகனே, நான் உன்னை தோற்கடித்து உன்னையும் காரிருளுக்குள் தள்ளப் போகிறேன்.
எனது இருளை உன் பிரகாசமான ஒளியால் ஒருபோதும் வெல்ல முடியாது. எனது பிரகாசமான ஒளி உன்னுடைய இருளை இப்பிரபஞ்சத்திலிருந்து நிச்சயம் விலக்கும். என்ன நடக்கிறது குருதேவா? திடீரென்று ஏன் இந்த மாற்றம்? பார்த்தீர்களா குருதேவா, என் மைந்தனின் வீரத்தைக் கண்டு இயற்கையை எவ்வாறு நடுங்குகிறது என்று? இந்த பூகம்பம் அந்தகாசுரன் காரணமாக நிகழவில்லை. நாராயணரும் மகாதேவரும் மோதிக்கொள்வதால் நிகழும் பூகம்பம். அப்படி என்றால் இது நமக்கு மேலும் மகிழ்ச்சி தரக்கூடியதல்லவா? அங்கு மகாதேவரும் நாராயணரும் யுத்தம் புரிகிறார்கள், இங்கு இவர்கள். இப்பிரபஞ்சம் எப்பொழுதும் இந்த இரு யுத்தத்தையும் காலம் உள்ளவரை நிச்சயம் நினைவில் கொள்ளும். ஆயினும் அசுரமாதா திதி, சிந்திக்க வேண்டிய விஷயம் யாதெனில், மிகவும் சக்தி வாய்ந்த பூமியின் மைந்தன் பௌமன் உண்மையில் யார்? சிவன் மற்றும் சக்தியின் அம்சமான அந்தகாசுரனை மிக எளிதாக அவன் எதிர்த்து கொண்டிருக்கிறான். அந்தகாசுரன் உடலில் உள்ள பலத்திற்கு நிகரான பலம் இந்த சிறுவனின் உடலிலும் உள்ளது. ஒருவேளை அந்தகாசுரனின் முடிவை தீர்மானிப்பதற்காகத்தான் பௌமன் பிறந்திருக்கிறானா? அதற்கு வாய்ப்பில்லை. அசுரமாதா, இந்த பாலகன் ஜனனத்தின் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. நிச்சயமாக இது நாராயணரின் சதித்திட்டம்தான்.